Hello friends, வணக்கம். என் பேர் அபி. Welcome to Indian Recipes தமிழ். நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப டேஸ்டியான பொட்டேட்டோ கட்லெட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வெளியில நல்ல கிறிஸ்பியா, உள்ள நல்ல சாஃப்ட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு green சட்னி, டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Indian Recipes தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. First இந்த ரெசிபி பண்றதுக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இத வந்து 4 விசில் விட்டு வேக வச்சிட்டு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். 3 மீடியம் சைஸ் கிழங்கு, ஒன்னு மட்டும் ரொம்ப சின்னதா இருக்கு கிழங்கு, அதனால நான் 4 எடுத்துர்க்கேன். பெருசா எடுக்கறதா இருந்தா 2 கிழங்கு எடுத்தாலே போதும். இப்போ இத நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ மேஷர் அப்படி இல்லனா கை வச்சு கூட நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்க கூடாது. கட்டிகள் இல்லாம பார்த்து நல்லா இத மேஷ் பண்ணிக்கோங்க. ஆனா மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்க கூடாது, ரொம்ப தண்ணி ஆயிரும் கிழங்கு, அதனால இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மிக்சிங் பவுல்ல இத சேர்த்துருங்க. நல்ல அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்போ இதுல நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க கிழங்க சேர்த்துறலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு அவல் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரெட் கலர் அவல் சேர்த்திருக்கேன். நீங்க எந்த வெரைட்டி அவல் வேணாலும் சேர்க்கலாம். அவளை பவுடர் பண்ணிட்டும் சேர்க்கலாம், இதே போலவும் சேர்க்கலாம். இது எதுக்காக சேர்க்குறோம்னா உருளைக்கிழங்குல இருக்க எக்ஸ்ட்ரா வாட்டரை வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்காக தான் சேர்க்குறோம். அப்போ தான் கட்லெட் நம்ம எண்ணெயில் போடும்போது உடையாமல் இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் வந்து நீங்கள் 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து ரஸ்க் இருக்குல்ல, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பொடி பண்ணிட்டீங்கன்னாலும் ஓகே. அப்படி இல்லைனா நம்ம நார்மல் பிரெட் இருக்குல்ல, அதை லேசாக டவாவில் போட்டு சுட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓகே. ஸோ பிரெட் க்ரம்ஸ் வந்து ஈஸியாக நம்ம வீட்டிலையே தயார் பண்ணலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 3 பல் பூண்டை பொடியாக அரைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கசூரி மேத்தி வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கசூரி மேத்திக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இருக்குல்ல, அதை கட் பண்ணிட்டு கூட சேர்க்கலாம். இப்போ கை வச்சு இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். பாருங்கள், இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சைடில் வச்சுட்டு இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பிளேட்டில் கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கப் அளவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு மாவுலேருந்து சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு கட்லெட் ஷேப்க்கு உருட்டிக்கோங்க. நல்லா கை வச்சு இது போல் உருட்டிட்டு தட்டையாக தட்டிக்கோங்க. கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட்லெட் ஷேப்க்கு தட்டி வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு மைதா மாவில் போட்டுட்டு ஒரு கோட்டிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் வச்சுட்டு நல்லா 2 பக்கம் திருப்பி விட்டு இந்த கட்லெட்டில் பிரெட் க்ரம்ஸ் எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கணும். இதே போல் மீத இருக்க எல்லா கட்லெட்டையும் செஞ்சு வச்சுருங்க. செய்ததுக்கப்புறமா இதை ஃப்ரீசரில் ஒரு 1 மணி நேரத்துக்கு வச்சுக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதை பொரிச்சு எடுக்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா சில்லுன்னு இருக்குது. இதை நீங்கள் உடனே செய்யணும்னு கூட இல்லை, நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு காலையில் கூட பண்ணலாம். அதாவது முதல் நாள் நைட்டு பண்ணி வைக்கிறீங்கன்னா மறுநாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட பண்ணலாம். இப்போ இது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணலாம், டீப் ஃப்ரையும் பண்ணலாம். நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன். எண்ணெய் லேசாக சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கட்லெட்டுகளை உள்ளே சேர்த்துருங்க. கட்லெட் வந்து நீங்கள் உள்ளே சேர்த்ததும் பிரிஞ்சு வருதுன்னா ஒன்று அது ரொம்ப டைட்டாக இருக்குன்னு அர்த்தம், அப்படி இல்லைன்னா அது ரொம்ப லூஸாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ 2 பக்கம் திருப்பி விட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. கட்லெட்டை உள்ளே சேர்த்த உடனேயே நம்ம கரண்டி வச்சுட்டு கிளறக்கூடாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் கரண்டி வச்சு கலந்துக்கலாம். இப்போ ஒரு சைடு இது நல்லா வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி சேர்த்துடலாம். இதே போல் எல்லா கட்லெட்டையும் திருப்பிட்டு இன்னொரு பக்கமும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ வந்து கட்லெட் 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு
எக்ஸஸாக இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் வெளியில் போனதுக்கப்புறமா நம்ம இதை சர்வ் பண்ணலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக பெர்ஃபெக்டான கட்லெட் தயாராகிருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் மீத இருக்க எல்லா கட்லெட்டையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட பொட்டேட்டோ கட்லெட் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.